ஹாய் எவ்ரிவன். நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு செல்லுக்குள்ளே இருக்க ரோ, அதாவது என்ன கேட்க வராருன்னா, ஒரு ரோவில் இருக்கிற டேட்டாவை அடுத்த சீட்டில் எப்படி ஆட்டோமேட்டிக்காக வர வைக்கிறது அப்படிங்கிறத கேட்டிருக்காரு. ஸோ அதை தான் நம்ம எப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது என்னென்னா, இப்போது ஷீட் 17 பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த 7 வரைக்கும் டேட்டா இருக்குது. இது இப்போ நான் 8 என்ட்ரு பண்ணுறேன் ஒரு டேட்டா. நான் சும்மா இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நான் சும்மா என்ட்ரு பண்ணுறேன். இந்த மாதிரி நான் இங்கே என்ட்ரு பண்ணால் பக்கத்து ஷீட்டில் ஆட்டோமேட்டிக்காக இது இங்கே காப்பி ஆகணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ 8 வந்து இங்கே டேட்டா இருக்குது. நான் இந்த மாதிரி ஏதோ சேஞ்சஸ் பண்ணுறேன்னா இதே சேஞ்சஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே எப்படி வர்றது, இதுதான் அவர் கேட்க வராரு. ஸோ அது எப்படின்னு பார்த்துடலாம். இதுக்கு நம்ம ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஃபார்முலாஸோ இல்லை எதுவும் ஃபங்க்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் ஒரே ஒரு ஈக்குவல் டுங்கிற ஃபங்க்ஷன் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். இது நம்ம ஆல்ரெடி இன்னொரு வீடியோவில் கவர் பண்ணியிருப்போம். ஸோ மறுபடியும் இங்கே பார்த்துடலாம். என்னென்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ரோல இருந்து நான் காப்பி பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இங்கே டாப்பில் வச்சுட்டு ஜஸ்ட் ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து இந்த செல்லை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த செல்லோட ரெஃபரன்ஸ் இங்கே வந்துடும். ஸோ ஜஸ்ட் நான் என்ட்ரு பண்ணுறேன், அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த செல்லில் என்ன டேட்டா இருக்கோ வந்துடும். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 3 காலம் தான் இருக்குது. அதே போல் 8 வரைக்கும் எனக்கு வந்து டேட்டா இருக்குன்னா இப்போ நான் ஜஸ்ட்டு இந்த ஃபார்முலாவை ரைட் சைடு நான் மூவ் பண்ணுறேன்னா Ctrl+R கொடுத்தீங்கன்னா இந்த ஃபார்முலா ரைட் சைடு மூவ் ஆயிரும். அதே போல் எனக்கு இப்போ 8 வரைக்கும் இருக்குது அப்படின்னா நான் இங்கே ட்ராக் பண்ணேன்னா, அதாவது இங்கே கீழே ட்ராக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா Ctrl+D கொடுக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க அப்படியே வந்துருச்சு. இல்லை எனக்கு இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் என்ட்ரு பண்ண வரணும்னா ஜஸ்ட்டு எவ்வளோ ரோஸ் உங்களுக்கு வேணுமோ இந்த மாதிரி கீழே வரைக்கும் ஜஸ்ட் Ctrl+D கொடுத்துட்டிங்கன்னா இப்போதைக்கு 0ன்னு வரும். ஏன்னா அங்கே டேட்டா இல்லை, அதனால் 0ன்னு வருது. நீங்கள் நெக்ஸ்ட் இங்கே நம்ம என்ன டேட்டானாலும் என்ட்ரு பண்ணோம்னா அந்த எக்ஸாக்ட் ரோ வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து நமக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிரும். இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். இது ஒரு எக்ஸல் மட்டும் கிடையாது, டிஃப்ரெண்ட் எக்ஸலுக்கும் இதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். எப்படின்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஷீட்டு. ஸோ சேம் தான், ஈக்குவல் டு போட்டு எந்த செல்லை நமக்கு வந்து இங்கே காப்பி ஆகணுமோ அதை நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கங்க. ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணிக்கங்க. ஒன்று என்னென்னா, இன்னொரு ஷீட்லேருந்து காப்பி பண்ணும்போது இந்த மாதிரி டாலர் சிம்பிள் இல்லாமல் பார்த்துங்க. இன்கேஸ் ஆட்டோமேட்டிக்காக டாலர் சிம்பிள் விழுகுதுன்னா அந்த டாலர் சிம்பிளை மட்டும் ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. இல்லைன்னா என்ன ஆகுனா அந்த A1ல் இருக்கிற டேட்டா மட்டும்தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து சேம் ரைட் சைடு ஃபார்முலாவை காப்பி பண்ணுறது Ctrl+R, கீழே காப்பி பண்ணுறதுக்கு Ctrl+D ப்ரெஸ் பண்ணோன்னா நமக்கு அங்கே இருக்க டேட்டா வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நாம் இங்கே என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்னொரு ஷீட்டில் ரிஃப்ளெக்ட் ஆயிரும். பட் இதில் ஒன்று என்னென்னா, நீங்கள் இந்த மாதிரி ரெஃபரன்ஸாக எடுக்கும் போது இப்போ நான் டம்மி டேட்டா நியூ இதுதான் அந்த எக்ஸலோட நேமு. ஸோ அந்த எக்ஸல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெலிட் பண்ணிடக்கூடாது. அட் த சேம் டைம் அந்த நேமை வந்து ரீநேம் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே இந்த டேட்டா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு ஆயிரும். ஸோ நம்ம இன்னொரு எக்ஸல் இருந்து டேட்டா எடுக்கும்போது அந்த எக்ஸல் ஃபைலை எப்பயுமே வந்து டெலிட் பண்ணாமல் வச்சுக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ரீநேமும் பண்ணக்கூடாது.